எப்படிப்பட்ட பர்சன் செக் பண்ணலாமா? இப்போ ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு ஆளோட ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே லவ்விங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் போகிற வழியும் தாண்டி புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உங்களால் முடிச்ச எல்லா ஹெல்ப்புமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட பிரச்சனையை உங்கள் சொந்த பிரச்சனையாக நினச்சி ஓவர் திங்க் பண்ணி மனதளவில் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் நீங்கள் அடுத்தவங்களை ஈஸியாக நம்புறதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்கள்ட்ட கரெக்டான பவுண்டரிஸ் நீங்கள் செட் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பாசிட்டிவ் நோட்டில் சொல்லணும்னா நீங்கள் ரொம்பவே உண்மையான ஒரு பர்சனாக இருப்பீங்க அண்ட் எப்பவுமே ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாகவும் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடு ரொம்பவே பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி பிளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவீங்க. செகண்ட், இந்த இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு எலியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஒர்க் அண்ட் ஃபினான்சஸ் கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் தராத ஒரு விஷயத்தை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ரொம்பவே கிரியேட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க அண்ட் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது சுலபமாக வரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நெகோஷியேட் பண்ணி பேச்சிலேயே அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருவீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.